ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்வாழ்வு யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சமையல் குறிப்பு. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் சமைப்பாங்க, ஆனால் சமையலில் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் கூட தெரியாமல் ஏதோ சமைச்சோங்கிற மாதிரி சமைப்பாங்க. அதனால் சமையல் சரியாகவே வராது. இப்போ நம்ம பார்க்க போகிறது கடையில் வாங்கக்கூடிய இட்லி மாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேரை பார்த்திங்கன்னா வீட்டில் ஒருத்தர் மட்டும் இருப்பாங்க. சில வீட்டில் பார்த்திங்கன்னா பிள்ளைகளுக்கு திருமணமாகி போய்விடுவாங்க. அதனால் வயதான 2 பேரும் தான் இருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆஃபீஸுக்கு போகிறதுனால இட்லி மாவு தோசை மாவு அரைக்க நேரமே இருக்காது. அதனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா கடையில் இருக்கக்கூடிய இட்லி மாவை தான் வாங்கி சமைப்பாங்க. ஆனால் இதில் இட்லி கல் போல் வரும். அதை எப்படி நம்ம சரி செய்து இட்லி பஞ்சு போல் சமைக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடையில் வாங்கின இட்லி மாவை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைத்துவிட்டு அது கூடால கொஞ்சம் உப்பு போட்டிருக்கான்னு பார்த்து உப்பு போடுங்க. ஏன்னா சில மாவில் உப்பு போட்டு தருவாங்க. இட்லி மாவுடன் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை மிக்ஸ் பண்ணி இட்லி மாவை ஒரு 10 நிமிஷம் கழித்து இட்லி தட்டில் ஊற்றி சமைத்தால் இட்லி பஞ்சு போல் மெதுவாக வரும். அடுத்த டிப்ஸ், நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா கோதுமை மாவு, அரிசி மாவு, கூரவு மாவுன்னு நிறைய பேர் ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி வச்சுருப்பாங்க. ஆனால் அது கொஞ்ச நாள்லையே பூச்சி புழு வந்துடும். அப்படி மாவில் பூச்சி புழு வராமல் இருக்க கொஞ்சோண்டு உப்பை ஒரு துணியில் கட்டி மாவுக்குள்ளே வைங்க. மாவில் பூச்சி புழு வண்டு எதுவுமே வராது. அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய சின்ன குழந்தைங்க பார்த்திங்கன்னா சாப்பாட்டில் எவ்வளவு தான் பொரியல் இருந்தாலும் ஒரு அப்பளம் இல்லாட்டி சாப்பிடவே மாட்டாங்க. சீக்கிரமாகவே அப்பளத்தை பொரித்து வைத்ததுனால அப்பளம் சாப்பிடுவதற்கு முன்பே கோந்துவிடும். அதை தூக்கி தூர போடாமல் எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்ப்போம். அப்பளத்தை 4 துண்டாக வெட்டி எண்ணெய் இல்லாமல் ஒரு ஃபேனை எடுத்து அதை என்ன செய்யணும்னா நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டு அப்பளத்தை அதில் போட்டு எடுத்தாலே போதும். அப்பளம் முறுமுறுன்னு இருக்கும். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கிறேன். இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேர நல்வாழ்வு யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.